அனைவருக்கும் வணக்கம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. ஆப்பம் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆப்பம் செய்ய தேவையான பொருட்கள்: 1 கப் அரிசி மாவு, சாதம், 1 கப் தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் ஜீனி, சுகர், ஈஸ்ட். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். அடுத்து சாதம் போட்டுக்கலாம், வேக வச்ச சாதம். அடுத்து நம்ம வச்சுருந்த 1 கப் அரிசி மாவு போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம வச்சுருந்த ஈஸ்ட்டு, சுகரு, சால்ட்டு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு காட்டுறேன். பாதி அரைஞ்சிருச்சு. இப்போ தண்ணி ஊற்றி நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு காட்டுறேன். தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்தாச்சு. இப்போ இதை வேறு பவுலில் மாற்றிக்கலாம். அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு மிக்ஸி ஜார் அலசி நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார் அலசி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி நம்ம புளிக்க வச்சுக்கலாம். எனக்கு இங்கே புளிக்கிறதுக்கு லேட் ஆகும். அதனால் நான் ஒரு 6 மணி நேரம் நான் மூடி புளிக்க வச்சுக்கிறேன். உங்களுக்கு சீக்கிரமாகவே புளிச்சிரும். அப்புறம் ஆப்பம் ஊற்றிக்கலாம். நல்லா மாவு புளிச்சு ரெடி ஆயிடுச்சு. ஆப்பம் மாவு ரெடி. இப்போ ஆப்பம் சுட்டுக்கலாம். ஆப்பம் சுடுறதுக்கு நான்ஸ்டிக் கடாய் வச்சுருக்கேன். நல்லா சூடாகட்டும். நல்லா சூடாயிருச்சு. இப்போ ஒரு கரண்டி ஆப்பம் மாவை எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். ஒரு கரண்டி ஆப்பம் மாவு ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு நல்லா நம்ம இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம நல்லா சுற்றி விட்டுட்டு மூடி நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். வேக வச்சுட்டு காட்டுறேன். ஆப்பம் நல்லா வெந்து மேலே எலும்பி வந்துருச்சு. இப்போ ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம். ஒரு கரண்டி வச்சு நம்ம ஆப்பத்தை இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். ஆப்பம் நல்லா வெந்து ரெடி ஆகி வந்துருச்சு. ஆப்பம் ரெடி. இது மாதிரி ஒன்றா ஊற்றி நம்ம எடுத்துக்கலாம். சுட சுட ஆப்பம் ரெடி. அடுத்தது ஊற்றிக்கலாம். அடுத்ததில் நம்ம 1.5 கரண்டி மாவு ஊற்றிக்கலாம். ஒரு கரண்டி ஊற்றியாச்சு. அரை கரண்டி ஊற்றிட்டு நல்லா சட்டியை இந்த மாதிரி நம்ம நல்லா ரோல் பண்ணால் ஃபுல் இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி ஆப்பம் ரெடி ஆயிரும். ஆப்பம் ஊற்றியாச்சு. மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். ஆப்பம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஆப்பம் ரெடி. சுட சுட ஆப்பம் ரெடி. இது மாதிரி ஒன்றா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆப்பம் நல்லா ரெடியாகி வந்துருச்சு. ஆப்பம் ரெடி. ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். டக்குன்னு நம்ம அரிசியெல்லாம் ஊற வைக்கணும் தேவையில்லை. அரிசி மாவு வச்சே நம்ம ஈஸியாக நல்லா பஞ்சு போல் ஆப்பம் சாஃப்டாக செஞ்சு முடிச்சிடலாம். இதை செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆப்பம் ரெடி. தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.